செக்ஷன் பி. இதுதான் நான் சொன்னேன், இந்த கிராஃபை படிடா அப்படின்னு சொல்லியிருந்தது. ஷோ ஈஸியா 1 மார்க் கொஸ்டின் தானே? ஆமா 1 மார்க் தான் அது. ஷோ ஆன் த கிராஃப் த வேரியேஷன் ஆஃப் ரெசிஸ்டிவிட்டி வித் டெம்பரேச்சர் ஃபார் அ டிபிக்கல் செமிகண்டக்டர். எங்க இருக்கு கிராஃப்? எந்த கிராஃப்? பேஜ் சொல்லுங்க. 1 செகண்ட் கிராஃப். ஓகே, ரெசிஸ்டிவிட்டி. ஸோ அந்த ஃபுல் இது கரெக்டாக எக்ஸ் ஆக்சிஸ் ஒய் ஆக்சிஸ் என்னன்னு பார்த்து கரெக்டாக புரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓமிக்கு கொண்டு இருக்கு, இது கொண்டு இருக்கு, அலாக்ஸ் கொண்டு இருக்கு. கிராஃப் ஒரு கொஷின் இந்த சாப்டர் டெஸ்ட் இருந்தால் கண்டிப்பாக கிராஃப்ல இருந்து ஒரு கொஷின் வந்துடும் சொல்லிட்டேன். அடுத்து யூஸ் த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார் த கண்டக்டிவிட்டி ஆஃப் அ மெட்டீரியல், எக்ஸ்பிளைன் ஹவு இட் வேரிஸ் வித் த டெம்பரேச்சர் ஃபார் செமிகண்டக்டர். யூஸ் த மேத்தமெட்டிக்கல் எக்ஸ்பிரஷன் ஃபார் த கண்டக்டிவிட்டி ஆஃப் அ மெட்டீரியல். இது கண்டக்டிவிட்டினா என்னது? சிக்மா. சிக்மா தானே கண்டக்டிவிட்டி. 1/ρ 1/ρ போட்டா பத்தாது. எக்ஸ்பிளைன் ஹவு இட் வேரிஸ் த டெம்பரேச்சர். Ne square tau by m. Semiconductor increases with the increase in temperature, but for conductor decrease ஆகும். இதுக்கு increases with increase in temperature. Reciprocal ஆகும். Printing mistake there. Okay, use the mathematical expression for conductivity. அடுத்து டிஃபைன் மொபிலிட்டி. மொபிலிட்டி ஏன்டா எழுதுல? மொபிலிட்டியோட மொபிலிட்டினா என்னது? மொபிலிட்டிலாம் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தானடா. இல்லையே, என்ன எழுதிருக்க? அந்த மாதிரி ஏதாவது ஒண்ணு விக்டோலாஸ் எழுதணும்ல. லிஃப்ட் வெலாசிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்டு. இப்ப சொல்லுங்க, ஒரு மார்க் கிடைச்சிருக்கும். ஆமா இருக்கும் உனக்கு. மொபிலிட்டி சிவல் லிஃப்ட் வெலாசிட்டி பை எலக்ட்ரிக் ஃபீல்ட் விடி பை இ. இந்த எக்ஸ்பிரஷன் இருக்கு, மியூ இஸ் ஈக்குவல் டு இ டோ பை எம் எஸ்ஐ யூனிட்டோட எழுதணும். எஸ்ஐ யூனிட் கேட்டிருக்காங்க, அது ஈஸி கொஸ்டின். அடுத்து 11th one கரெக்டா இந்த ஸ்டோரேஜ் பேட்டரி ஆஃப் அ கார் ஹாஸ் 12 வோல்ட். இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். என்ன கொடுத்துட்டாங்க? வி கொடுத்துட்டாங்க, ஆர் கொடுத்துட்டாங்க. ஓம்ஸ் லா வி இஸ் ஈக்குவல் டு ஐஆர், ஐ இஸ் ஈக்குவல் டு வி பை ஆர். வோல்டேஜ் 12, ஆர் வெறும் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் மட்டும் இருக்குன்னா அது இஓ இல்லை ஆர் ஏதோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுங்க. 0.4 டிவைட் பண்ணிங்கன்னா 30 ஆம்பியர் வரும். அவ்வளோதான். இவ்வளோ ஈஸியாக ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க, நம்ம மட்டும் கரெக்டாக எழுதிட்டான். சரி, அடுத்து போலாமா? செக்ஷன் சி. சில்வர் வயர் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அட் டெம்பரேச்சர் and resistance at in the temperature. Determine the temperature coefficient of resistivity. சொன்னேன் நான், ரெசிஸ்டிவிட்டியோட டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வச்சு ஒரு சம் கேட்பாங்க, கிராஃப் வச்சு ஒரு சம் கேட்பாங்க. இதெல்லாம் கிளியரா சொன்னதுதான். இது பண்ணிட்டார். ஆனா ஏதோ டெசிமல்ல மட்டும் ஏதோ 0.0038 போட்டிருந்தேன். ஸோ ஃபார்முலா டைரக்டா ஃபார்முலா அப்ளை பண்ண போனோம், நான் ஒன்றுமே கிடையாது. கரெக்டா? T1 கொடுத்துருக்காங்க, R1, T2, R2, ஆல்ஃபா கேட்குறாங்க. R2 மைனஸ் R1 டிவைட் பை R1 இன்டூ T2 மைனஸ் T1. என்சிஆர்டி புக் கொஸ்டின் இருக்கு, நான் ஆல்ரெடி பார்த்துருக்கேன். டைரக்ட் சம் தான். அவ்வளோதான், அப்ளை பண்ணீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து 13th one. யூஸ் கிர்ச்சாஃப்ஸ் ரூல் டு obtain the expression for the Wheatstone bridge. Wheatstone bridgeோட இது கேட்டிருக்காங்க. அப்படியே அந்த இதை வரைஞ்சி கரெக்டாக சர்க்கியூட் போட்டு கரெக்டாக எழுதிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு. நீ இதுல 4லாம் யூஸ் பண்ணக்கூடாது, 4 கரண்ட்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. 2 கரண்ட் தான், 2 கரண்ட் திருப்பி பிரிஞ்சு சேருது. இல்லாட்டி அப்படிலாம் இருக்காது. மார்க் தான், மார்க் தான் பார்த்தேன். அதுதான் அப்ளை பண்ணிடுது. ஸோ I1 இங்கே தான் கரண்டே போட 0 கரண்ட் சொல்லியாச்சு. ஸோ அந்த பொந்த கரண்ட் ஃபுல்லாக இங்கே போக போகுது. இங்கே I2, இங்கே I2, இது ஒன்று எடுத்துக்கலாம். இல்லாட்டி ஐஜின்னு எடுத்துட்டு இங்கே வர்றதுல கிர்ச்சாஃப் ரூல் மாதிரி அப்ளை பண்ணும். கிர்ச்சாஃப் ரூல் மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா ஓகே. இந்த ரூல் அப்ளை பண்ணியாச்சு. ஐஜி = 0 போடணும்ல, 0 போட்டு
ஸோ அவ்வளோதான். பேசிக் சம்ம தியரி இதெல்லாம் ஈஸியாக எழுதிடணும், மார்க் வர மிஸ் ஆகக்கூடாது. 14th வேணா கொஞ்சம் ட்விஸ்டான கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்கன்னா, the plot of variation of potential difference across the combination of 3 identical cells in series. 3 cells சீரீஸ்ல இருக்கு, ஐடென்டிக்கல் செல்ஸ். அப்போ versus current is shown, what is the EMF and internal resistance of each cell. சரி, இந்த மாதிரி சம் நம்ம பார்த்ததில்ல. 3 செல் இருக்காமா. ஸோ ஒரு கிராஃப் கொடுத்துருக்காங்க. இந்த கிராஃப் வச்சு என்ன கேட்குறாங்க, இஎம்எஃப் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கேட்குறாங்க. இது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா, கரண்ட் 0 ஆம்பியரா இருக்கிறப்போ வோல்டேஜ் 6 வோல்ட், இது ஒரு கண்டிஷன். கரண்ட் 1 ஆம்பியரா இருக்கிறப்போ வோல்டேஜ் வந்து 0, இது ஒரு கண்டிஷன். 2 கண்டிஷன் கிடைச்சிருச்சா? 2 கண்டிஷன்ல 2 ஈக்குவேஷன் மாதிரி அப்ளை பண்ணி சால்வ் பண்ணணும். எந்த ஈக்குவேஷன்ல? சீரீஸுக்கு, அதாவது சர்க்கியூட்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் இருக்குமே, V is equal to எங்கெல்லாம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் வந்துச்சோ அதுக்கு பேசிக்கா ஒரு ஃபார்முலா இருக்கும். V is equal to IRக்கு பதிலா E மைனஸ் IR படிச்சிருப்பீங்க, கரெக்டா? ல இருந்து IR தூக்கிட்டீங்கன்னா வரதா V. ஃப்ரம் த கிராஃப் நமக்கு என்ன தெரியும், I 0 இருக்கிறப்ப V6 தெரியும், கரெக்டா? அதே மாதிரி I 1 இருக்கிறப்ப V0 தெரியும். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் அப்ளை பண்றீங்க. Vக்கு பதிலா 6, Iக்கு பதிலா 0, அப்ப இது மொத்தமா 0 ஆகிடும். அப்போ E equivalent is equal to EMF வந்து 6 வோல்ட், கரெக்டா? EMF சீரீஸ்ல இருந்துச்சுன்னா சீரீஸ் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா ஐடென்டிக்கல் E1 E2 E3 ஆட் பண்ணீங்கன்னா டோட்டல் ஈக்குவலன்ட் வரும். சீரீஸ் இருக்கனால ஐடென்டிக்கல்னால E1 E2 E3 எல்லாமே சேம், இஸ் ஈக்குவல் டு மொத்த இது 6/3 வரும், விச் இஸ் 2 வோல்ட். புரிஞ்சா? அடுத்த கண்டிஷன், ஐக்கு பதிலாக 1, விக்கு பதிலாக 0 அப்ளை பண்ணீங்கன்னா, விக்கு பதிலாக 0, ஐக்கு பதிலாக 1 அப்ளை பண்ணீங்கன்னா R equivalent is equal to 6. ரெசிஸ்டர்ஸ் இன் சீரீஸ்ல இருக்கு, சேம் R1 plus R2, ஸோ டிவைட் பண்ணீங்கன்னா R2 வரும். இதான் கிளியரா? இந்த சம்னா கொஞ்சம் டிஃப்ரெண்டான சம், பட் இதுதான் அப்ரோச். 5th one again theory question, difference between EMF potential difference ஒரு deduce Ohm's law from drift velocity. V is equal to IR drift velocity. இது ரெண்டுமே theory question ஆல்ரெடி பார்த்துருக்கோம். EMF-க்கு பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு இதுல டிஃபரன்ஸ் பிட்வீன் இருக்கான்னு பாருங்க. இருக்கா? ஒரு டேபிள் மாதிரி இருக்குல்ல, ஒன்று ஓப்பன் சர்க்கியூட், ஒன்று க்ளோஸ்டு சர்க்கியூட்டு, டிஃபரன்ஸ் பிட்வீன் அதை அப்படியே படிச்சு எழுதிட வேண்டியதான். அதே மாதிரி டிடக்ஷன் ஃபார் ஓம்ஸ் லா ஃப்ரம் மிஸ்டர் அஸ்டின் தியரி கொஸ்டின் அப்படியே இருக்கு, படிச்சு எழுத வேண்டியதான். இதெல்லாம் ஈஸியாக கொஸ்டின். கிளியரா? அடுத்து போலாமா? முடிஞ்சா? ஓகே, கேன் லீவ். அடுத்து நான் ஓமிக் ரெசிஸ்டன்ஸ் இஸ், பார்த்தாலே தெரியுது டயோடு தான். டயோடு வந்து இட்ஸ் அ செமிகண்டக்டரோட இது மாதிரி இருக்கும். ஸோ டயோடு வந்து நான் ஓமிக், ஈஸி. கரண்ட் வந்து ஸ்கேலாரா வெக்டாரா? இது ஸ்கேலார், ஈஸி. கரண்ட்டுக்கு வந்து டைரக்ஷன் இருந்தாலும் ஸ்கேலார், ஏன்னா ஆல்ரெடி படிச்சிருந்தோம், வெக்டார் லாவை ஒபே பண்ணாது, அதனால இட்ஸ் ஸ்கேலார்னு படிச்சிருந்தோம். இந்த கரண்ட் கேரிங் கண்டக்டர் நெட் சார்ஜ் வந்து இஷ்டத்துக்கு டைரக்ஷன் போறாலும், கரண்ட் ஒரு டைரக்ஷன்ல ஃப்ளோ ஆனாலும் பாசிட்டிவ் சார்ஜ் இங்கிட்டு போச்சா நெகட்டிவ் சார்ஜ் அங்கிட்டு போற மாதிரி தான். ஸோ நெட் சார்ஜ் 0. கரண்ட் கேரிங் கண்டக்டர்ல நெட் சார்ஜ் இஸ் ஆல்வேஸ் 0. அதே மாதிரி கரண்ட் which is assumed to be flow in a circuit from a positive terminal to the negative is called என்ன கரண்ட்? பாசிட்டிவ் டெர்மினல்ல இருந்து நெகட்டிவ்க்கு போறதுக்கு பேர் என்ன கரண்ட்? தேங்க்யூ. என்ன கரண்ட் பிரியா? பாசிட்டிவ்ல இருந்து போச்சுனாலே கன்வென்ஷனல் கரண்ட் தானடா. டைரக்ட் கரண்ட், இன்டைரக்ட் கரண்ட். டைரக்ட் கரண்ட் ஏசி கரண்ட் இருப்பான். பாசிட்டிவ்ல இருந்து போற டைரக்ஷனுக்கு பேர் இந்த கரண்ட் which is assumed to flow இந்த டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ்ல இருந்து போச்சுனாலே நம்ம என்ன சொன்னோம், அது வந்து கன்வென்ஷனல் கரண்ட். நம்ம ஃபர்ஸ்ட் பேஜ்லயே படிச்சிருக்கோம். பாசிட்டிவ் இருந்து போச்சுன்னா அது பேர் கன்வென்ஷனல் கரண்ட். கன்வென்ஷனல் கரண்ட் தான். அதுல ஈஸியா இதுல ஃபர்ஸ்ட் கரெக்ட், செகண்ட் கரெக்ட், அது 2 தப்பு. அடுத்து திருப்பி கிளாஸ் சொல்லியிருந்தேன், கிர்ச்சாஃப் ரூல் கண்டிப்பா கேட்பாங்க, அதே தான் கேட்டுருக்காங்க. ஸ்டேட் கிர்ச்சாஃப் ரூல், ஃபர்ஸ்ட் ரூல், ரெண்டு ரூல் எழுது, கரண்ட் ரூல், வோல்டேஜ் ரூல் எழுதிடணும். அடுத்து இதுல வந்து எக்ஸ்பிரஷன் தான் கேட்டிருக்காங்க, பட் சால்வ் பண்ணிடுங்க. அது பெஸ்ட் சால்வ் பண்ணிடணும். சம் சால்வ் பண்ணி ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். இதுல நீங்க ஒரே ஒரு தப்பு மட்டும் என்ன பண்ணியிருந்தேன்னா, ஒரு சைடு மட்டும் தப்பா போட்டிருக்க. என்ன தப்பா போட்டோம்னா, அதெல்லாம் கிடையாது. சி எங்க இருக்கு, FEC இந்த லூப் எடுத்துக்கிற, ஓகேவா? சில இருந்து டி போற, அப்புறம் 3 ஓம்ஸ், கரெக்ட். அது வந்து கரண்ட் போற டைரக்ஷன் சேம் டைரக்ஷன்ல போறோம், அப்போ மைனஸ் போடணும். -3 I2 போடணும், போட்டாச்சு.
திருப்பி கீழே வந்து திருப்பி நம்ம கரண்ட் போற டைரக்ஷன் தான் நம்ம போறோம். இங்க பாரு, இங்க என்ன எஃப்இனா கரண்ட் போற டைரக்ஷன் நம்ம போறோம். அப்ப மைனஸ் தானே பண்ணுவோம். அங்க மட்டும் பிளஸ் போட்டேன். ஓகே, அப்படியா? ம். So இதான் அப்ரோச். இதை அப்படியே ஆன்சர் பண்ணிடலாம். அப்படி ஆன்சர் கொண்டு வரேன், டிஸ்கஸ் பண்ணிடலாம். இது எனக்கு தெரிஞ்சு புக்கு ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட அதே கொஸ்டின். ப்ரீவியஸ் இயர்ல எடுத்த அந்த கொஸ்டின். அதே கொஸ்டின் தானே புக்ல இருக்கா? இல்ல ப்ரீவியஸ் இயர்ல இருக்கு. ஆ? உங்க எக்ஸாம்ல கேட்டிருந்தாங்களா இந்த தடவை? அதே கொஸ்டின் தான் இந்த தடவை உங்களுக்கு. கரண்ட் ஓ, இந்த சாப்டர் இருந்துச்சா டெஸ்ட்ல? இதுதான் டெஸ்ட் எழுதி இருக்கணும் இங்க. பாருங்க, டெஸ்ட் எழுதிருந்தா யூஸ்ஃபுல்லா இருக்கணும்னு சொல்றதுக்கு ரீசன் இதுதான். சரி. உனக்கு வரலையா? சரி, இங்க பாரு, I3ல இருந்து இங்க பாரு, இதே நீ போடல. I3ல இருந்து இங்க கரண்ட் போகுது இல்ல, இந்த சைடு தானே போகுது, அதான ரெண்டா பிரியுது. அப்ப I3 is equal to I1 plus I2 போட்டு இருக்கணும்ல. அது ஏன் போடல? கண்டிப்பா அதை போடணும். இதான கிர்ச்சாஃப் ரூல் அப்ளை பண்றதோட லாஜிக். நீ அப்படியே போடல. 3 ஈக்குவேஷன், 2 ஈக்குவேஷன் 3 ஈக்குவேஷன் போட்டு வச்சிட்ட. ஈக்குவேஷன் கேட்டிருந்தாலும் ஒரு ஈக்குவேஷன்ல நீ ரெண்டையும் லிங்க் பண்ணணும். ஓகேவா? ரெண்டையும் லிங்க் பண்ணணும், சால்வும் பண்ணணும், லிங்க் பண்ணணும். லிங்க் பண்ணாம 3 I1 I2 I3 தனித்தனி ஆன்சர் அப்படி இப்படி இது பண்ணுவேன், மர்ஜ் பண்ணணும்ல. சரி, ஃபர்ஸ்ட் லா படி என்ன எடுத்திருக்காங்க? எந்த லூப் எடுத்திருக்காங்க? ABDC. இப்படி போறாங்க 2. அவங்க இந்த சைடு வந்திருக்கனால -2 வச்சிருக்காங்க. அப்புறம் 4I2 சேம் டைரக்ஷன் இருக்கனால மைனஸ் போட்டாங்க. திருப்பி இங்கிட்ட வருது. இப்போ ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கனால பிளஸ் போட்டிருக்காங்க. மைனஸை டச் பண்றாங்க. இந்த சைடு வச்சாங்க பிளஸ் வச்சிருக்காங்க. சேம், அவ்வளவுதான். அடுத்து ABC. ஏபிக்கு அடுத்து விட்டா சிக்கு போனாங்க. சிஇ ஏ, அதாவது ABDFCA. 2 போயிட்டு 4 போயிட்டு அப்புறம் திருப்பி 2 கீழே தான். 2 போயிட்டு மைனஸ் அடிச்சு பண்ணாலும் பிளஸ் போட்டுருவாங்க. அப்புறம் ஒன்றரை ஈக்குவேஷன் பண்ணாங்க. அவ்வளோதான், சிம்பிள். இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கணுமே. வந்துச்சா ஆன்சரு? பேப்பர் நீங்கள் ஆன்சர் பண்ணியிருப்பீங்கல்ல? ஆன்சர் ஞாபகம் இல்லையா? சரி, ஓகே. ஸோ இது ரெண்டுமே ஈஸி கொஸ்டின் தான். கிர்ச்சாஃப்ஸ் வந்து ஒரு சம் கன்ஃபார்மாக வருதுன்னு சொல்லியிருக்கேன். அதில் ப்ரீவியஸ் இயரில் இருக்கிற சம்மையுமே பார்த்தீங்கன்னாலே தாராளமாக போதும். சில பாயிண்ட்ல இந்த பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் 2 பாயிண்ட் அந்த மாதிரி சம் 2 3 சம் இருக்கும். அதை வேணா கொஞ்சம் ட்விஸ்ட். இதெல்லாம் ரொம்ப ஈஸி. அடுத்து டிட்டர்மின் த ட்ரம் drift velocity. ஈஸி. ஆன் த பேஸ் ஆஃப் எக்ஸ்பிரஷன் ஃபார் த ரெசிஸ்டிவிட்டி ரிலாக்ஸேஷன் டைமு. அடுத்து இந்த 3வது கொஸ்டின் மட்டும் டெலிட்டட்னு கொஸ்டின் நினைக்கிறேன். இது எங்கேயா இப்போ கான்ஸ்டன்ட் ஸ்டாண்டர்ட் ரெசிஸ்டர் தூக்கிட்டாங்க. தெரிஞ்சு எதுக்கு வச்சிருக்காங்கன்னு தெரியல. ட்ரிஃப்ட் வெலாசிட்டின்றது நீ கரெக்டாக தான் எழுதியிருந்த. ஆவரேஜ் வெலாசிட்டி ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் அண்டர் அன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, அதுதான் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. அடுத்து இந்த எக்ஸ்பிரஷனை சொல்லிக்கிட்டே இருக்கேன். இந்த எக்ஸ்பிரஷன் வந்து ஒரு கொஸ்டின் கன்ஃபார்மாக வரும். விடியும் என்ன ரோ இதை ரிலேட் பண்ணி ஃபார்முலா. இது எக்ஸ்பிரஷன் ஆஃப் ரெசிஸ்டிவ். என்ன கேட்டிருக்காங்க? ரிலாக்ஸேஷன் டைம் இருக்கணும், நம்பர் ஆஃப் டென்சிட்டி இருக்கணும். கொஸ்டின் சரி, டென்சிட்டி கொஸ்டின் நல்லா இருக்கும்.